ஈடிவி பாரத் நேயர்களுக்கு வணக்கம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் பொது தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த தருணத்தில் தேசத்தின் மிகப்பெரிய செய்தியறையான ஈடிவி பாரத்தின் ஹைதராபாத் அலுவலகத்திலிருந்து உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியறை மற்ற எந்த செய்தி நிறுவனங்களுக்கும் இல்லாத தனிச்சிறப்பை கொண்டுள்ளது. தற்போது நமது அருகே ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் அனைத்து மாநிலங்களுக்கான செய்தியாளர்கள், செய்தியில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் ஒரே அறையில் தங்கியிருந்து நமக்கான செய்தியை வழங்கி கொண்டிருப்பது இந்த செய்தியறையின் மிகச்சிறந்த சிறப்பாக உள்ளது. நாடு முழுவதும் 24 மாநிலங்களில் 13 மொழிகளில் ஆங்கிலம் உட்பட தனது செய்தி ஒளிபரப்பை கொண்டுள்ள ஈடிவி பாரத் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை தனக்கே உரிய தனிச்சிறப்புடன் தர உள்ளது. அதாவது 543 தொகுதிகளிலும் ஈடிவி பாரத்தின் செய்தியாளர்கள் இருக்கின்றனர். அவர்கள் என்ன முடிவுகளை தருகிறார்களோ அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் என்ன முடிவு வருகிறதோ அதுதான் உங்களை வந்தடையும். இதில் கணிப்புகளுக்கு இடமில்லை, குழப்பங்களுக்கு இடமில்லை, துல்லியமான தகவல்கள் மட்டுமே உங்களை வந்தடையும். பாரத் டிசைட்ஸ், அதாவது இந்தியா தீர்மானிக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய செய்தி அறையை பார்த்தோம். அதன் பிரம்மாண்டத்திற்கு சற்றும் குறைவில்லாத ரிசல்ட் அப்டேட் யூனிட், அதாவது ரட் யூனிட் என்று ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்வார்கள். இந்தியா முழுவதிலும் இருந்து செய்தியாளர்கள் தரக்கூடிய முடிவுகளை இங்கிருந்து ஒரு குழு கண்காணித்து மக்களுக்கு நேரடியாக அந்த தகவல்களை வழங்க உள்ளது. அந்த குழுவை தான் நாம் தற்போது பார்க்க போகிறோம். இங்கே இருப்பவர்கள் தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் ஈடிவி பாரத்தின் ஒளிபரப்பு நாட்டின் அனைத்து மொழிகளிலும் அனைத்து மாநிலங்களிலும் தேசத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் இருக்கிறது. அந்த அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த செய்தியாளர்கள் தங்களுடைய தேர்தல் முடிவுகளை, தங்கள் தொகுதியில் என்ன நடக்கிறது என்ற தேர்தல் முடிவுகளை வழங்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் வழங்கி கொண்டிருக்கும் தேர்தல் முடிவுகளை இங்கிருந்து கண்காணித்து உங்களுக்கு துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பணியை இங்கிருக்கும் ரிசல்ட் அப்டேஷன் யூனிட் செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பன்மொழிகளில் உள்ள செய்தியாளர்கள் இங்கிருந்து ரிசல்ட் அப்டேஷன் செய்து கொண்டிருப்பதை, தேர்தல் முடிவுகளை இந்த கணினியில் கண்காணித்து அப்டேட் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது போன்ற தயாரிப்பு வேறு எந்த நிறுவனத்திலும் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மாநிலங்களை கூட விடுவதில்லை. இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் நம்முடைய செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். எங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை மையம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஈடிவி பாரத்தில் ஒரு செய்தியாளர் இருப்பார். இப்போது இந்த ரிசல்ட் அப்டேஷன் யூனிட்டில் இருக்கக்கூடிய நமது தமிழ்நாட்டின் சார்பாக, ஈடிவி பாரத்தின் தமிழ்நாடு செய்தி பிரிவின் சார்பாக இந்த ரிசல்ட் அப்டேஷன் யூனிட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ஷாருக் இங்கு ரிசல்ட் அப்டேஷன் எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும், இதற்கான வழிமுறைகள் என்ன, இதில் குழப்பங்களுக்கு ஏதும் இடமில்லை என்பதையும் நம்மிடம் விளக்குவார். இந்த ரிசல்ட் அப்டேஷன் யூனிட்டில் நீங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ரிசல்ட் அப்டேஷன் யூனிட் உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்துருக்குது? இங்கிருந்து உங்களுடைய பணி எப்படி இருக்கும்? செய்தியாளர்களுடைய பணி எப்படி இருக்கும்? அது உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்குது? நீங்கள் மக்களுக்கு எந்த விதத்தில் துல்லியமான தகவலை கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லுங்கள் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு ஆப் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம் சார். இது பார்த்தீங்கன்னா தெரியும், எலெக்ஷன் ரிசல்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது எலெக்ஷனுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை, இந்த பக்கம் குஜராத்லேருந்து அசாம் வரைன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் 543 தொகுதிகளுக்கும் நம்மள்ட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க. ஸோ எல்லா தொகுதிகளுக்கும் ஒரு இடம் விடாமல் அனைத்து தொகுதிகளுக்கும் நம்ம நியமிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 39 தொகுதி ப்ளஸ் வந்து புதுச்சேரியில் இருக்க ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு 40 தொகுதிகளுக்கு நம்ம வேலை செய்கிறோம். நமக்கு 40 தொகுதிகளுக்கும் செய்தியாளர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. வாக்கு எண்ணக்கூடிய அந்த ஜூன் 4 அப்படின்ற அந்த 4ஆம் தேதி வந்து ஒவ்வொரு வாக்கு எண்ணக்கூடிய மையத்திலும் வந்து எல்லா செய்தியாளரும் நம்மளுடைய காலில் இருப்பாங்க சார். அவங்களுடைய தலையாய பணி என்னன்னா, ஒவ்வொரு சுற்று முடிவு, அதாவது எலெக்ஷன் கவுண்ட்ல வந்து ஒவ்வொரு ரவுண்டு முடிவுலையும் எந்த வேட்பாளர் வந்து முன்னிலையில் இருக்காங்க, எந்த வேட்பாளர் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லீடை வந்து ஒவ்வொரு இதை கொண்டு போகிறது தான் அவங்களோட முக்கியமான வேலை. இப்போ வந்து ஒரு சோதனை முயற்சி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தூத்துக்குடி ரிப்போர்ட் இருக்காரு. ஸோ தூத்துக்குடி ரிப்போர்ட் இப்போ டிஎம்கே வந்து வின்னு கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாமே வந்து களத்தில் இருக்கக்கூடிய மட்டும் தான் பண்ண முடியும். அவங்க கொடுக்குற தகவலை நம்ம வந்து ஒன்லி வந்து மானிட்டர் மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ அவங்க லீட் கொடுக்குறாங்களா இல்லை கொடுக்கலையா அப்படின்ற ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஸோ அப்படின்றப்போ அந்த களத்தில் இருந்து தரக்கூடிய தகவல் வந்து எப்பயுமே தவறுதலாக இருக்காது. அதே போல் எவ்ரி 15 நிமிஷத்துக்கு ஒருக்காக நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோன்றனால ஒரு துல்லியமான செய்தியாகவும் ஒரு அக்யூரேட்டாகவும் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த முடியுன்றது என்னோட நம்பிக்கைங்க சார்.
களத்தில் உள்ள செய்தியாளர் என்ன தகவல்களை கொடுக்கிறாரோ அது மட்டுமே இங்கே அப்டேட் செய்யப்படுகிறது. இது தமிழ்நாடு மட்டுமல்ல, தூத்துக்குடி தொகுதி மட்டுமல்ல, சென்னை தொகுதி மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள 543 தொகுதிகளிலும் களத்தில் இருக்கும் செய்தியாளர் என்ன தகவல் கூறுகிறாரோ அது மட்டுமே இங்கு உள்ளீடு செய்யப்படுகிறது. உங்களுக்கு தேர்தல் முடிவுகளாக உடனுக்குடன் தரப்படுகிறது. எனவே துல்லியத்தன்மையில் இதற்கு போட்டியளிக்கும் விதத்தில் எந்த ஒரு செய்தி நிறுவனத்தாலும் செய்தி தர முடியாது என்பதை அறுதியிட்டு எங்களால் கூற முடியும். இதை தவிர உங்களால் ஏதாவது உள்ளீடு கொடுக்க முடியுமா? இதில் இல்லைங்க சார், இந்த சிஸ்டம் வந்து நம்ம வந்து மேனுவலாக கொடுக்கறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிப்போர்ட் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வந்து அவங்க கொடுக்குற லீட் ஆகட்டும் இல்லை அவங்க வின் ஆகட்டும் எதுவுமே அவங்க தான் பண்ண முடியும். நம்ம அவங்க வந்து மானிட்டர் பண்ணுறது தான். இப்போ எவ்ரி 15 நிமிஷத்துக்கு ஒன்க்கா வந்து அவங்க அப்டேட் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு சூப்பர்வைஸ் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட ஒர்க்கே தவிர நம்மளால ஒரு எந்த ஒரு இன்புட்டையும் கொடுக்க முடியாது சார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த சிஸ்டமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் அப்டேட் சொல்லிட்டு இங்கே ஒரு இன்னொரு யூனிட் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல யார் யார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகள் அங்கே யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா தகவல் வந்து ரிப்போர்ட்டர் கொடுக்கக்கூடிய அந்த களத்தில் இருக்கவங்க கொடுக்கக்கூடிய அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த என்டையர் சிஸ்டமே ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ரெப்ரசன்ட் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேலை எல்லாமே அவங்க வந்து மானிட்டர் பண்ணுறது மட்டும் தான் சார். மகிழ்ச்சி சார். இந்த ரட் யூனிட், அதாவது ரிசல்ட் அப்டேஷன் யூனிட் எப்படி வேலை செய்யுது, எப்படி துல்லியமான தகவல்களையோ இல்லை நம்ம மேனுவலான இன்புட்டோ இல்லை ஒரு இன்னொரு இடத்துல நம்பர்ஸ் வேறு மாதிரி போகுதுன்றதுக்கான இன்புட்டை நம்ம மேனுவலாக கொடுக்காம எப்படி துல்லியமான தகவல்களை நம்பகத்தன்மையுடைய கூடிய தகவலை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறோன்றதை நல்ல விளக்கமாக சொன்னீங்க. நன்றி சார். நேயர்களே, நம்ம இப்போ பார்த்தோம், அதாவது இந்தியாவில் உள்ள சிம்பிளான விஷயம் 543 தொகுதிகள்லையும் நமக்கு ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய நேரடி இன்புட் மூலமாக ரிசல்ட் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் ஈடிவி பாரத் வழங்கக்கூடியவிருக்கும் தேர்தல் முடிவுகளின் தனிச்சிறப்பு. குழப்பம் வேண்டாம், கணிப்புகள் வேண்டாம். துல்லியமான தேர்தல் முடிவுகளுக்கு ஈடிவி பாரத். நான் சங்கரநாராயணன் சுடலை.